பெருக்கி நமக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய மனைவி சரி சரி நீங்க பிசினஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சொன்னதுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அவரு சொல்லிட்டே சொல்றாரு, இது யாரு கிட்ட பிசினஸ் பண்ற அவங்களே வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, நம்ம அதிகமா பிசினஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு நேரா வெளியில போறாரு. வெளியில போய் அந்த 1000 தினார் பேலன்ஸ் இருக்குல்ல எல்லா ஏழைகளுக்கு எல்லாமே தர்மம் பண்ணிட்டு எல்லாருக்கும் தர்மம் பண்ணிட்டு அவரு தன்னுடைய மனைவிக்கு சொன்னார்ல பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த பிசினஸ் என்னன்னா மறுமைக்கான பிசினஸ், இது மறுமைக்கான இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த இன்வெஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, மிக சிறந்த லாபம் நமக்கு கிடைக்கும், அது என்ன ஆகும் பன்மடங்காகி கூடி கூடி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க மனைவிக்கு புரியல, அவரு இதே மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க மனைவி கேட்பாங்க, பிசினஸ் எப்படி நடக்குது? அது நல்ல சிறப்பா நடக்குது, அது பெருகிட்டே இருக்கு, இங்க பெருகல மறுமைக்கான பெருக்கல் சொல்லிக் கொண்டே இருக்காங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்கள் எனக்காக என்ன சொல்லுங்க கடனை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அழகிய கடன், அதான் அல்லாஹ்வுக்கு கடனை கொடுக்க முடியுமா நம்மளால? அப்போ முடியாது. அல்லாஹ்வுக்கு கடனை கொடுங்க அப்படின்னா அதை பன்மடங்காக்கி கொடுக்குறாங்க அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி அவர் இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்ல எங்க அதிகமா வட்டி வருது, எந்த இதுல போட்டா நமக்கு லாபம் வரும் அப்படின்னு நாம இங்க பெருக்கக்கூடிய பிசினஸ் பாக்குறோம். ஆனா அப்துல்லா இன்னும் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த எப்படிப்பட்டவரா இருந்தாங்க அப்படின்னா மறுமைக்கான அந்த பெருக்கி நான் மறுமையில் வாங்கக்கூடியவரா அப்படின்னு சொல்லிட்டு அது இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த சதகாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நாட்கள் போகுது, ஒரு நாள் மாட்டிட்டாரு. எப்படி அப்படின்னா அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க. அந்த நேரத்துல எல்லாருமே பேசுவாங்கல்ல, என்னம்மா பண்றாங்க உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே என் வீட்டுக்காரா பெருமையா சொல்லுவாங்கல்ல, அதே போல அப்துல்லா இன்னும் ஆமீருடைய மனைவி என்ன சொல்றாங்க, என்னுடைய கணவர் எல்லாம் மிகப்பெரிய பிசினஸ் பண்றாரு, அதுவும் அந்த பிசினஸ் சிறப்பான பிசினஸ் செஞ்சுட்டு இருக்காரு, அந்த கூலி பாத்தீங்கன்னா சிறப்பா நமக்கு நல்ல லாபம் கொடுக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த அவங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இவர் என்ன பண்ணாரு, எல்லா ஏழைகளுக்கு கொடுத்தது அவனுக்கு தெரிய வந்துச்சு, மனைவிக்கு மட்டும் தான் தெரியல. அவர் உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி அவர் பிசினஸ்ல இந்த மாதிரி அவர் வந்து சதகா செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விதமான கோபம் வருது, என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு கோபத்தால நேரா கணவர்கிட்ட போறாங்க. போயிட்டு கேக்குறாங்க, நீங்க வந்து பிசினஸ் செய்வீங்க தானே, கேட்கிறோம் தானே, எல்லாருக்கும் இயல்பான ஒரு மனைவி கேட்கிற ஒரு விஷயம் தானே. தன்னுடைய கணவன் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க பிசினஸ் தானே செய்வீங்க? ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அது அனுபவம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆமா. அதுக்கு பிறகுதான் சொல்றாங்க, எல்லாருமே சிரித்து கொண்டே இருக்காங்க, நீங்க என்கிட்ட உண்மையா சொல்லுங்க. அப்போதான் அவங்க சொல்றாங்க, நான் சதகா என்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், மறுமையில இது விட பன்மடங்காக அவங்க நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னடா நம்ம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டோமே, எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும் தான், என்ன கஷ்டப்பட்டேனே, காசு பணம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் ஏழ்மையான வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவங்க வந்து கோவத்தால அழுகுறாங்க. அந்த அழுகை கூட அவருக்கு மிக பிடித்தமான இருந்துச்சா, யாருக்கு? ஆமிர் தன்னுடைய மனைவியை பாக்குறாங்க, அழுகுறாங்க. அந்த அழுகையை வந்து விரும்பி ரசிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க, இங்க பாரு, இப்போ நீ அழுகுறல்ல, எனக்கு வந்து எனக்கு அல்லாஹ் வந்து சொர்க்கத்துல ஊர்லீன் என்று பெண்கள் இருக்காங்க. அந்த ஊர்லீன் அந்த பெண்கள் வந்து வானத்துல இருந்து கீழே பார்த்தா இந்த பூமியே வெளிச்சம் ஆயிடுமா, அந்த மாதிரி எனக்கு பெண்ணு கிடைக்கணுமா இல்லையா சொல்லு அப்படின்னு, அதுக்காக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொன்னாங்களாம். இப்போ அந்த இடத்துல நாம இருந்தோம்னா நாம என்ன பண்ணுவோம், ஏஜி நம்ம பத்துல ஊர்லீன் கிடப்போம் உங்களுக்கு அப்படின்னு கேட்போமா இல்லையா? ஊர்லீன் பெண்ணா வேணாம் உங்களுக்கு, எல்லாம் காசு போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்நாளில் பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னா, தன்னுடைய கணவன் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்னுடைய கணவன் சிறப்பானவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு தன்னுடைய கணவன் என்ன சொன்னாங்களோ அதை கேட்டுக்கொண்டு நடக்கக்கூடியவர்களாக அந்த பெண்மணிகள் இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இப்போ இந்த மாதிரி இன்னும் ஆமிரடியாட்ட அந்த 1000 ரூபாய் மறுபடியும் 1000 தினாரு ஒரு பை போட்டலாம் வந்து கையில பிடிச்ச உடனே அவரு ஏன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லாம இருப்பாரு? சப்தம் போட்டு சொல்றாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, உங்க மனைவி கிச்சன்ல கேக்குறாங்க, எப்போ இப்போ கொடுக்குறாங்களா காசு,
இந்த காசை பத்தி இப்ப பேசுறேன், புரியல? கையில வாங்க கத்தி சொல்றாங்க, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க பதட்டமா ஓடிறாங்க, என்ன ஆச்சு என்ன ஆச்சு, கலீஃபா யாராவது மௌத்தாயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு கணவன் கிட்ட மனைவி. இல்ல, அதை விட நஷ்டமான ஒரு விஷயம். இல்ல நம்ம ஊர்ல யாராவது தோத்து போயிட்டோமா? இல்லை, அதை விட நஷ்டமான ஒரு விஷயம். என்ன அந்த நஷ்டமான விஷயம்? என்னுடைய மறுமையை என்னை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு கெட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அப்படியா அந்த கெட்ட விஷயத்தை எடுத்து தூக்கி போடுங்க. அவங்களுக்கு என்ன கையில பணம் இருக்கதான் தெரியல, ஒண்ணும் தெரியல. இப்போ என்ன மேட்டர் நடக்குதுன்னு என்ன சொல்றாங்க அதுதான் சொல்றாங்க. அப்படியா கெட்ட விஷயமா? உங்களுக்கு கெட்டது பாதிக்கப்படுங்க, அது நமக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு தெரியல 1000 தினார் கையில வச்சுட்டு இந்த விஷயத்த சொல்றாருன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடுங்க, கொடுத்துருங்க. சரி, அப்போ நீ என்னுடைய மறுமையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீயும் கையால செய்யணும். என்ன சொல்லுங்க? இதுல 1000 தினார் இருக்கு, நீங்க எடுத்துட்டு போய் வெளியில ஏழைகளுக்கு நம்ம அங்க இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னங்க வீட்டுல அடுப்பு பத்த வைக்கல, சாப்பிடல, உணவு இல்ல, ஏழ்மையாக இருக்கும், இதுவும் எடுத்துட்டு போய் கொடுக்கணுமா அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த மனைவி அந்நேரத்தில் எதுவும் பேசாம அந்த 1000 தீனார் எடுத்துக்கொண்டு நேரா வெளியில போய் அந்த ஏழைகளுக்கு அனைத்துமே தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழ்க்கையா இருந்துச்சு பாருங்க. அந்த காசு மறுமையில எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி யார் அப்படின்னா அப்துல்லா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறு அந்த அளவுக்கு சிறப்பானதா இருந்துச்சு. அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் மேல ஒரு 4 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யாரு? அந்த கிறிஸ்துடைய மக்கள் வந்து அவங்க மேல ஒரு 4 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன 4 குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றதுன்னா அது மிக சாதாரண குற்றச்சாட்டு தான். ஆனா நம்ம என்ன செய்வோம்னா அது அது அந்த காலத்துல வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சா. அது என்ன அப்படின்னா உமர் ரலியல்லாஹு கோவம் வந்து நேரா கிங்ஸ் ஊருக்கே வந்துட்டாங்க. அந்த மாநிலத்திலே வந்துட்டாங்கன்னா ஏன்னா இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கல்ல, அதனால முதலாவது அந்த 4 குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியா? முதலாவது என்ன அப்படின்னா அந்த மக்கள் எல்லாமே அவங்க பத்தி சொல்றாங்க. யாரு? இவர் இப்னு ஆமிர் வந்து அவர் ஆளுநர் தானே அந்த ஊருக்கு. அவரை பத்தி முதல் என்ன சொன்னா, இந்த ஆமீர் வந்து அப்துல்லா இப்னு ஆமீர் வந்து சூரியன் உதயம் ஆன பிறகுதான் எங்களை வந்து சந்திக்கிறாங்க. சூரியன் ஆனதுக்கு பிறகுதான், அதுக்கு முன்னாடி வந்து சந்திக்கணும். ஒரு ஆளுநரா இருந்தாங்கன்னா சூரியன் உதயம் ஆறதுக்கு முன்னாடியே காலையிலேயே மஜ்ஜருக்கே வந்து சந்திக்கணும். ஆனா அவர் சூரியன் உதயம் ஆனதுக்கு பிறகுதான் நான் வந்து இந்த மக்களுக்கு எல்லாம் சந்திக்கிறாங்க. முதல் குற்றச்சாட்டு அவர் மேல. இரண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னா இந்த ஆமீர் ரலியல்லாஹு அவரு வந்து இரவு நேரத்துல வந்து இவனை வந்து பாக்குறதே இல்லை. உதயமானதுக்கு பிறகு வராது, முன்னாடி வரணும். என்ன வச்சிருக்காங்க? இந்த ஆமீர் வந்து இரவு நேரத்துல வந்து நம்ம பார்க்கறது இல்லை. நீங்க நல்லா பாருங்க, உமர் ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறுலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுநரா இருந்தானா இரவு நேரத்துல தன்னுடைய ஆடைகள்லாம் மாத்திட்டு தெருவா போவாங்க. இங்கதான் ஏழைகள் இருக்காங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆளுநரா ஒரு கவர்னர் மாதிரி இல்லாம ஒரு சாதாரண மனிதன் போட்டு பார்த்துட்டு வந்து எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் அனுப்பக்கூடியவரா இருந்தாங்க. இது வந்து உங்களுடைய கடமையாக இருந்துச்சு. சோ அந்த ஒரு விஷயத்தை இவர் செய்யறதில்லை. இரண்டாவது குற்றச்சாட்டு. மூணாவது என்ன அப்படின்னா மாசத்துல ஒரு தடவை எங்களை வந்து இந்த ஒரு குழுவை வந்து அவர் சந்திக்கிறோம், உட்கார்ந்து பேசுறோம். அந்த ஒரு மாதத்துல ஒரு தடவை அதுவும் வர்றது இல்லை. மாசத்துல ஒரு தடவை வந்து பார்க்கணும்ல, அதுவும் வர்றதில்ல. மூணாவது குற்றச்சாட்டு. நாலாவது என்ன அப்படின்னா என்ன தெரியல, நமக்கு ஒரு சபை இருக்கு, அந்த சபையில திடீர்னு உட்காந்துட்டே இருப்பாரு, நிப்பாரு, மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. எதுக்காக கீழே விழுறாரு? ஏன்